சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னோடு பேச நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். பல தடைகளை தாண்டித்தான் இன்று உன் கண்ணில் படுவேன். நிச்சயமாக கேள், உனக்கு நல்லதே நடந்து தீரும். சாயப்பாவை நோக்கி நீ வரும்பொழுது உனக்கு தடைகள் வருவதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? இந்த அப்பாவை நீ நெருங்கிவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனால்தான் எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்ல விஷயம் நடந்துவிடும் என்பதனால்தான் இந்த அப்பாவை நெருங்க உனக்கு இத்தனை தடைகள் ஏற்படுகிறது. இந்த அப்பா நீ நெருங்கிவிடக் கூடாது என்று பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கிறது. இதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்துவிட வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை நீ சற்று கவனித்தாயானால் அப்பா உன்னை தேடி வருவதற்கு பல காரணங்கள் தெரியும். என் அன்பு குழந்தையே, யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை. நீ என்ன எழுதுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை. நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் வெற்றி கூட நிரந்தரம் கிடையாது, அதுபோலத்தான் தோல்வியும். அது உனக்கு நிரந்தரம் அல்லாதது என்பதை முதலில் புரிந்து கொள். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்தாலும் அதை ரசிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதை நினைக்க மறக்காதே. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி கொண்டு தான் இருப்பார் என்பதனை மறக்காதே. நீ இன்னொருவருக்கு உதவி செய்துவிட்டால் போதும், அதன் பிறகு தெய்வம் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் விலகி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொண்டால் இப்போதும் நான் வருவது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்கும் அஞ்சாதே, எந்த தருணத்திலும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் எதுவென்றாலும் அவை எத்தனையிலும் இருந்தும் உனக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை நம்பு. உண்மையாகவே பல சோதனைகளிலும் பல துன்பங்களிலும் இருக்கின்றவர்களுக்கு தன்னை சுற்றி யார் என்ன அறிவுரை சொன்னாலும் அது தன் தலையில் ஏறாது. அது அவர்களின் மனதிற்கு புரியாது. உண்மை என்று தெரிந்தாலுமே அது ஏற்றுக்கொள்ள அவர்களின் மனது நிச்சயமாக தயாராக இருப்பது கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருந்துவிட்டது என்றால் இனி எல்லாமே நீ விரும்பியதை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் விரும்புகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கின்ற இந்த நொடி மட்டும்தான் நமக்கானது. அடுத்த நொடி நமக்கானதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நடப்பதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். இருக்கின்ற இந்த நொடியை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையும் என் குழந்தை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். இனி எந்த நாளும் எல்லாமும் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு உன் சாயப்பா நான் உடனிருக்கும் வரை சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன். அத்தனையும் புரிந்து கொள்ளும் என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நமக்கான விஷயம் ஒன்றை நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லது நடக்கும் பொழுது எப்பொழுதும் இவை அத்தனையிலும் விரும்பியது உனக்கு கிடைத்தே தீரும். என் குழந்தையே, எந்த ஒரு வகையில் மன அமைதியை தேடி அலைகின்ற உனக்கு சாயப்பா சொல்வது ஒன்றுதான். மனது அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் சற்றென்று அமைதியாக என்னவென்று யோசித்து அமைதியாக ஒரு நொடியில் இதை எல்லாமும் நீ என்னவென்று சிந்தித்து உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து உனக்கு நல்லதை நடத்தும். சாயப்பா சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் நடந்து உன்னை அது வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை வாழ வைக்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட இந்த அப்பா வரவில்லை.
சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் எந்த சிந்தனைகளை கொடுத்திருந்தாலும் அதை எல்லாமும் நீ கவனமாக அந்த இடத்தில் நீ நின்று பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு கிடைத்தது போல வாய்ப்புகள் வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. நிச்சயமாக அவை அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும். கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பேச வேண்டிய இடத்தில் நீ உண்மையை பேசினால் எப்பொழுதும் உன்னை கெட்டவனாக மாற்றி விட்டார்கள். ஆனால் அதற்காக நீ பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய உண்மையை பேசாமல் சென்றுவிடக்கூடாது. எதுவுமே நமக்கு தெரிந்திருந்தே இன்னொருவரின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே குழந்தை. எப்பொழுதுமே நாம் நினைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு பல நன்மைகளை கொடுத்து விட வேண்டும். அதிலிருந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்ற தெய்வத்தை தடைகளை தாண்டி நீ காண்கிறாய், தடைகளை தாண்டி அவரின் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம், உன் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற விஷயம் இது போல வேறு யாருக்கும் எதுவும் நடந்து விடவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வாழ்க்கையிலும் எந்த விஷயம் இதுபோல நடந்து விடவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும்பொழுது நான் உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள முழு மனதோடு எதையும் உணர்ந்து நீ வாழ்ந்து கொள். இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து தருவதை நீ புரிந்து கொண்டு நீ கவனமாக இருந்து கொண்டு என்பதனை முதலில் உணர்ந்துவிடு. எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. முன்பிருந்தது போல அல்ல. இந்த வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த அப்பா நான் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான விஷயங்களை முழுமையாக கொடுக்கும் வரை நீ எதையும் யோசித்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் உனக்கென சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பா உடனிருந்து உனக்கு எந்த விஷயங்களிலும் துணை இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சாய் அப்பாவிற்கு தெரிந்தது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இதைவிட மிகப்பெரிய நன்மைகள் என்று இனி வேறு எதுவும் இருந்துவிட கிடையாது. பாசம் வைப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கிடைக்கக்கூடிய அன்பும் கொடுக்கப்படும் அன்பும் உண்மையானது மட்டுமல்ல, அது ஒரு புனிதமானதும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அது காலப்போக்கில் பிரிந்தே சென்றாலும் காலத்திற்கு மறக்க முடியாத அழகிய காவியமாக அது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பா உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய நேரத்தை, உனது உழைப்பை, உன் அன்பை, உன் செல்வத்தை, உன் மனதை யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதை நீ தீர்மானித்தால் உனக்கு நல்லது. அவர்கள் தீர்மானித்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெடுதல் என்பதை மறந்து விடாதே. எதையுமே மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு நீ ஒதுங்கி சென்று விட நினைக்காதே. எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு சுலபமாக எதையும் நினைத்து நீ வருந்தி விடாதே. உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது தான் நடக்கும். சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தும் என்பதை நீ நம்பு. இந்த சாய் அப்பா உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள். அது போதும் என் குழந்தையே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் நிலைமைகளை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது அத்தனையிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. சாய் அப்பா எல்லோருமே ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்பா மிகவும் கருணை உள்ளம் கொண்டவன் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சாயப்பா நான் என்னை தந்தையாக நினைப்பவர்களுக்கு நான் தந்தையாகவும் இருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆறுதலையும் கொடுப்பதில் நான் எப்பொழுதும் மிகவும் சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
உன்னை என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உனக்கு செய்து கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக முழு மனதோடு பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். உன் அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.